என்னோட பர்சனல் மெசேஜில் வரக்கூடிய நிறைய மெசேஜில் வந்து எனக்கு ட்ராவலை வந்து கெரியராக பர்சீவ் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ட்ராவலை வந்து கெரியராக பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க டெஃபினெட்லி ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த 3 பாயிண்ட்ஸ் இதுதான். நம்பர் 1, தே ஹாவ் டு நோ த டேட்டா. இந்தியன் ட்ராவலர்ஸை வந்து நம்ம கேட்டர் பண்ணணும்னா இந்தியன் ட்ராவலர்ஸ் வந்து எங்கெங்கே போகிறாங்கங்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 195 கண்ட்ரிஸ் வந்து அஃபிஷியலாக இருக்குது. பட் 85% ஆஃப் த இந்தியன்ஸ் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த டாப் 55 கண்ட்ரிஸ் தான். ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்கு எப்படி போறாங்க, எந்த கண்ட்ரியை மக்கள் விரும்புறாங்க, நியூ ஏஜ் ஜெனரேஷன் எது விரும்புறாங்கிறது நம்ம டேட்டாவா எடுத்துக்கணும். நம்பர் 2, so much expos அட்டன் பண்ணும். there are n number of travel expos around the world. நீங்க இனிஷியலாவே இன்டர்நேஷனல் லெவல்ல போய் அட்டன் பண்ண முடியலனாலும் இந்தியாக்குள்ளேயே வருஷத்துல எப்படி பார்த்தாலும் 15-20 எக்ஸ்போஸ் நடக்கும். இது எல்லாமே டெல்லி, பாம்பே, மெட்ராஸ், ஹைதராபாத், பெங்களூர் மெட்ரோஸ்ல தான் நடக்கும். ஸோ இந்த எக்ஸ்போஸை நீங்க நெட்ல பார்த்து அதை அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய டூரிசம் போர்ட்ஸோட சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட், மெயின் பாயிண்ட், ட்ராவல் இஸ் ஆல் அபவுட் பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ். தாட் புட் தடால் புடால் இங்கே நடக்கவே நடக்காது. ஸோ எப்படி டெஸ்டினேஷனோட எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி மக்களை ஹேண்டில் பண்ணுறது இன்னொரு சைடு, அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதை படிக்கணும்னா நீங்கள் ஒரு நல்ல ரெப்யூட்டட் ட்ராவல் பிராண்ட்ஸ்ட நீங்கள் என்னன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்டாக எப்படி நம்ம பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. அவங்கள அப்படியே திருப்திப்படுத்தணும்னா எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணால் அது பண்ண முடியுங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்.